Praise the Lord, glory to God. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த வீடியோ டுட்டோரியல் எதை பற்றினா ஆடியோ ஃப்ரேசர் அப்படின்ற யமஹாவுடைய சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆடியோ ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பெஷலி ஃபார் 9 சீரீஸ் உள்ள கீபோர்ட் தான். SX900, 920, S970, 975, 950. ஸோ இந்த மாடல்ஸில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதோடைய ப்ராசஸும் அதுக்கப்புறமா இதனுடைய வச்சு நம்ம எப்படிலாம் வந்து பேக்ஸ் க்ரியேஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்றத பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்குள்ளே அதை போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க வேண்டியது வந்து ஆடியோ ஸ்டைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டுடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது அப்போ தான் உங்களால் வந்து அந்த லூப்பை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அது என்னென்னலாம் பண்ண முடியுன்றது, அந்த லூப் ஃபைலை எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்க முடியுன்றதுக்காக தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் காமிக்கிறத பாருங்கள். ஸோ இதில் இப்போது நான் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்டே திருப்பி நான் உங்களுக்கு அதேமாதிரி அந்த ஃபைல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் நீங்களும் அதை என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக நான் அதை கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு ஆடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இப்போ நான் வந்து இது தான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கேட்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எப்பயுமே ப்ராஜெக்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 44.1 இப்போது இது வந்து நீங்கள் ஸ்டுடியோஸ்குள்ளே எப்படி உள்ள போட்ட உடனே இங்கே இருக்குது. இப்போ கவனிங்க. ஸோ இதில் வந்து டெம்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்காது. ஏன்னா நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு லூப் வச்சுருப்பீங்க, அந்த லூப்பை வச்சு பண்ணும்பொழுது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அது கரெக்டாக கிடைக்கும். அது எந்த இடத்துல கரெக்டாக அட்டாச் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த பீட் நான் இந்த லூப் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு இது நான் மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கரெக்டாக 114 டெம்போன்றதை நான் சேவ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லூப் வந்து 140 கரெக்டாக சிட் ஆகிருக்கும். ஸோ இப்போது நான் இதை ட்ராக் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து லூப் பண்ணி போட்டுக்கிட்டு வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் இப்போ நான் வந்து இதோட டெம்போவை வேறு எதனா ஒரு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னா இது வந்து இந்த இதில் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? மிஸ்டேக் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த எடுக்கப்பட்ட லூப் வந்து கரெக்டான டெம்போவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே பண்ணணும். ஸோ இதில் 2 கேஸ் இருக்குது. ஒரு கேஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 140 நான் இப்போ வச்சுருக்க மாதிரியே ஒரு வேளை ஒரு 4 லூப்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும், அதை நீங்கள் ஃபைலில் போட்டு ஈஸியாக ப்ராஜெக்ட் பண்ணிக்க முடியும். சில பேர் என்ன நினைக்கலாம்னா இந்த ஸ்டுடியோ ஒர்க் இல்லாமல் டேரெக்டாக ஆடியோ ஃப்ரேசர்லேயும் பண்ணலாம். அந்த ஐடியாவுக்கும் நான் சொல்கிறேன். ஆனால் அது பெஸ்ட் ஐடியா கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை இங்கே செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா ஆடியோ ஃப்ரேசர் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த வேவ் ஃபைலை நல்லா எடிட் பண்ணுற அளவுக்கு அதில் அதிகமாக கொடுக்கல. ஸோ நம்ம இங்கே நல்லா எடிட்டிங் ஒர்க்னால் இதில் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிற வேலை. அதனால் இந்த மெத்தட்லேயே போங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் எனக்கு இதில் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு நான் வேறு சொல்யூஷன்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை நான் காமிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதை போகலாம். ஸோ இப்போ இதில் நீங்கள் இப்போது இதை செக் பண்ணிக்கணும், க்ராஸ் செக் பண்ணிக்கணும். இப்படி இப்போ ஒரு பீட் இப்போ அது மாதிரி இங்கே டெம்போஸை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் பண்ணும்பொழுது இப்போது அந்த ஃபைல் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆடியோ ஃபைல் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைல் இப்போ அந்த லூப் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் நேமிங் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி B, C அந்த மாதிரி எனக்கு என்னென்ன வேணுன்ற நேமிங்கை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். அந்த ஃபோல்டருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கரெக்டாக அந்த 140 அந்த டெம்போவை நான் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் B எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, நான் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ இங்கே இருக்குது. இப்போ இந்த B வந்து இப்போ இதோட இதை நான் செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ நான் இதை செக் பண்ண போகிறதுக்கு வந்து ஸோ அதில் போய்ட்டு அந்த லூப்பில் போய்டுங்க. ஓகே, இப்போது ஓகே, இது ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போ ஒவ்வொரு பேட்டர்னாக நான் என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். ஸோ இந்த ஃபைல் வந்து ஏன் ஒரு விஷயம் சொல்கிறேன், MP3 ஃபைல் வந்து ஆடியோ ஃப்ரேசர் எடுக்காது. ஸோ வேவ் ஃபார்மேட்டில் தான் எடுக்கும். அதனால் நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வேவ் ஃபார்மேட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் 44 kHz இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களுடைய அந்த 16 பீட்டாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வாட்ச் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வேவ்
அண்ட் தென் அதுக்கப்புறமா 44 கிலோஹெர்ட்ஸ் 16 பிட் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதோட நேமிங், அதோட பர்ஃபெக்டான நீங்கள் நேமிங் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எக்ஸ்போர்டேஷன்ஸ் பண்ணியிருப்பேன்னா, இப்போ ஆடியோ ஃபைலை கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏபிசிடி, அதுக்கப்புறம் ஃபில் ஏ, ஃபில் பி, ஃபில் சி, ஃபில் டின்னு எல்லாத்துக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா ஒரு லூப்பை கரெக்டாக கண்டுபிடிச்சி அது எல்லாமே ஒரே மாதிரியான அந்த டெம்போக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து லூப்பை கரெக்டாக பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக இருந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. சில ஃபைல்ஸில் வந்து டெம்போ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கே தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. சில இடத்துல டெம்போ கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும், அதை பார்த்தா டெம்போ எக்ஸாக்டாக இருக்காது. ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃப்ரேசர்ன்ற இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் லைக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஃபைல் இருக்கும், ரைட். ஸோ இப்போ இந்த ஃபைல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்டாக நியூ ஸ்டைலாக க்ரியேட் பண்ணணுன்றது நார்மலி நம்ம ஓப்பன் ஆகும்போது அது நியூவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் யோசிக்க வேண்டாம். அடுத்தது செட்டிங்ஸில் போங்க, ஆடியோ டிவைஸ் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஆடியோ டிவைஸ் செட்டிங்ஸில் கண்டிப்பாக நீங்கள் அது செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸில் ப்ளே பண்ணும்பொழுது உங்களுக்கு சவுண்ட் வரலன்னா இங்கேருந்து கூட அந்த இஷ்யூஸ் வரும். அதனால் இங்கே ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து உங்களுடைய டிவைஸஸில் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. நான் இங்கே ஆடியோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் ஃபோக்கஸ்ரைட் யூஎஸ்பி ASIO காட்டுது, சரிங்களா. ஆடியோ இன்டர்ஃபேஸோடைய இன்புட் அவுட்புட் காட்டுது. பட் ஆனால் நீங்கள் ஒருவேளை அது யூஸ் பண்ணலாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பிசியில் லேப்டாப்பில் இருக்க ஆடியோ டிரைவரை தான் அது யூஸ் பண்ணும், சரிங்களா. ரெகுலர் ஆடியோ டிரைவரை யூஸ் பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த செக்ஷன்ஸில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இங்கே இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் அந்த கியூபேஸ் சாஃப்ட்வேரில் ஒரு ஸ்டுடியோ சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் ஒரு ஃபைல்ஸ் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒன்று தான் இதில் பண்ண முடியும். ஒரு இதுக்கும் தனித்தனியாக அது க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஓகே கொடுனா இப்போ உள்ளே வந்துருச்சு. சரி, இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒருவேளை உங்களுக்கு இந்த மேனுவல் கிளிக் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இதை கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அதால் டிடெக்ட் பண்ண தெரியாது. சம்டைம்ஸ் இது மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஏன்னா ஆடியோ ஃப்ரேசர் அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை, அதால் கரெக்டாக ஆடியோ அதோடைய டெம்போவை மெஷர்மெண்ட் பண்ண தெரியாது. ஸோ அதனால் ஆல்வேஸ் கிளிக் மேனுவலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டெம்போ வந்து 140 கொடுங்க. 140 கொடுத்துட்டு ரைட். இப்போது உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் பண்ணும்பொழுதே கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம். என்னென்னா இது டெம்போ 140ன்னு வச்சுருந்தோம், 4x4 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இங்கே மேனுவல் நம்ம கொடுக்கும்போது அது எத்தனை பார், 1 பாரில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ பீட் பண்ணிங்கன்னா கேட்குதுங்களா, அந்த சவுண்டிங்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கோம், ரைட். ஸோ இப்போது இது வந்து இப்போ இந்த 1 பார் அது, சரிங்களா. ஓகே, இப்போது கேட்டிங்களா அந்த சவுண்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா லூப்பிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அது லூப்பிங்க்கு ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். இதில் மேனுவல் மட்டும் கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே கரெக்டாக இது ப்ராசஸ் ஆகும், சரிங்களா. ஸோ அடுத்தது இப்போது இங்கே வந்து செக்ஷன்ஸ் இருக்கும். மெயின் ஏ, இன்ட்ரோ 1, இன்ட்ரோ 2, இன்ட்ரோ 3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இருக்கும் நம்மளுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ மெயின் பி போகலாம். மெயின் பி வந்து இப்போ எம்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ மெயின் ஏ நம்ம ஒர்க் பண்ணோம், அது இங்கே அது ப்ராஜெக்ட் வச்சுருக்கு. மெயின் பி போங்க. மெயின் பி போயிட்டு அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதே தான் திங்ஸ், அதே ஈஸியான ஒர்க் இது தான், ரைட். சரி, இப்போது இதில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பாருங்கள். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ கவனிச்சிங்களா. ஸோ இதுதான் செலக்ட் ஆகிற இடம் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த லூப் மட்டும் தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ கரெக்டாக நீங்கள் லூப் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டுடியோவில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே கரெக்டாக லூப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபுல்லாக அப்படியே Ctrl+A கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து ஷிஃப்ட் பட்டன், ரைட், ஷிஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் டைரக்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஷிஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஷிஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றது காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மவுஸ் பாயிண்டரை கரெக்டாக நம்ம அதோட எண்டு இல்லைனா பிகினிங்கில் வந்து அந்த மவுஸ் பாயிண்டரை வச்சிங்கன்னா அந்த மாதிரி அந்த ஷேப் காமிக்கும், லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ கவனிங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி
கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி நம்ம ஃபுல்லாக இந்த ஓரத்தில் எண்டு வேணால் இந்த இடத்த பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கூட நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்படி செலக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. இல்லைனா ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ இதை காட்டிலும் பெட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள் வே, ஜஸ்ட் நீங்கள் எடிட்டிங் எந்த ப்ராசஸிங்காக இருந்தாலும் உங்களுடைய ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா பெட்டர், ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் லூப்பை நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இஷ்யூஸ் இங்கே வரும். ஸோ அதனால் லூப்பை கரெக்டாக க்ரியேட் பண்ணணும். அதுவும் கண்டிப்பாக அந்த 44.1 kHz தான், 44 தான் மோஸ்ட்லி சொல்லுவோம் ஸ்டுடியோ சைட்ஸில். 0.1 எதுக்காக சொல்லணும்னா மேபி அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுறக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ 44 kHz ரெக்கார்டிங்கில் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து 16 பிட் இருக்கணும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இந்த ஆடியோ ஃப்ரேசர் ஒர்க் பண்ணும்பொழுது. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். இப்போ சி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே போல் சி எடுத்துக்கோங்க. ரைட், இங்கே டெம்போவை கிராஸ் செக் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்ஸ் நீங்கள் டெம்போ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஸோ இப்போது இது ஒன்று ஒன்றா இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ டி, சரிங்களா? அடுத்தது இப்போது ஃபில் ஏ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி நான் இந்த ஃபைல்ஸை நான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நீங்களும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிவிட்டு அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். இட் இஸ் வெரி சிம்பிள் தான் ஆடியோ ஃப்ரேசர் யூஸ் பண்ணி பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த லூப் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா அது கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இந்த இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது இங்கே ஒரு கொஷின்ஸ் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது இங்கே இந்த எக்ஸ்போர்ட் வராது. ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபைல்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்போர்ட்ன்றது ஆப்ஷன் இங்கே வந்திருக்கும். ஸோ இது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கணும். நம்ம எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபைல்ஸை நம்ம எங்கே பண்ணுறோமோ அதே இடத்துலையே சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டாட் பாருங்கள், இந்த ஃபைல் சேவ் ஆகுது. ஸோ அதுக்கு அந்த நேமிங்கை கரெக்டாக கொடுங்க. அதே நேமிங்லேயே கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுத்துருங்க. புரியுதுங்களா? இப்போது 68. ஸோ இது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். பட் இது தனியாக இன்னொரு ஃபோல்டரை நான் வேணுமட்டியும் உங்களுக்காக க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக திருப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பண்ண ப்ராசஸ் தான். அகெயின் திருப்பி ப்ராஜெக்டை சேவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ இதை பண்ணிவிட்டு இன்னும் நம்ம மறுபடியும் எதாவது எடிட்டிங் வேணும், ப்ராஜெக்ட்டில் திருப்பி ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சுன்னா எடிட்டிங் பண்ணணுன்னா இங்கே வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் இல்லைனா டைரெக்டாக இப்படி எக்ஸ்போர்ட் கொடுத்தாலும் அது எக்ஸ்போர்ட் ஆகும். அகெயின் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சேவ் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் ஆகும், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டில் எதாவது எடிட்டிங் பண்ண முடியும், எடிட்டிங் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் சேவ் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு ஃபில்ஸின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை நீங்கள் போட வேண்டியது வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தனியாக நீங்கள் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுங்கள். அதே ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ஐடியா. சரிங்களா? அது ஏன்றதையும் நான் காமிக்கிறேன். இப்போது அகைன் இப்போ இதுக்கு ஒரு நான் நேம் தரணும். ஸோ 68 நான் என்ன நேமிங், நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு நேமிங் தரேன். நீங்கள் உங்களுடைய நேமிங்ஸை நீங்கள் கொடுங்க, தப்பில்லை. ரைட்? ஸோ இப்போ நான் ஒரு ஜஸ்ட் அப்படி கொடுத்து நிறுத்தி. இப்போ நான் இதில் டெம்போ மென்ஷன் பண்ணல. ஏன்னா இதில் டெம்போ மென்ஷன் பண்ண அவசியம் தேவை இருக்காது. சரிங்களா? நீங்கள் வேணும்னா டெம்போ மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதில் ஜஸ்ட் அப்படி ஏன் டெம்போன்றது எதுக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அது அந்த ஃபைல் ப்ராசஸ் ஆகும்போது நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா டெம்போ 120 காட்டும். ஸோ நமக்கு அது நம்ம ஸ்டுடியோவில் என்ன பண்ணோன்றது நமக்கு தான் தெரியும். அப்புறம் திருப்பி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே நம்ம கரெக்டாக அந்த 140 மென்ஷன் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் இதை சேவ் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இது சூப்பர், எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன் ஹாஸ் பீன் ஃபினிஷ்ட். ஸோ இப்போது அந்த ஃபோல்டர்கிட்ட போகலாம். இப்போ இங்கே பாருங்கள் என்னென்ன ஃபைல் க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதில் நான் டைப் மாற்றி காமிக்கிறேன். சரி, இப்போ கவனிங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா டேட் அந்த பாருங்கள், இதுதான் .aos. இப்போ இந்த ஓகே, இப்போ இந்த ஃபோல்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைலு, இது நம்ம .aos. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகும் பொழுது இதெல்லாம் க்ரியேட் ஆகிடும். .awi க்ரியேட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ இதில் .aos ஃபைலு க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்டைல் ஃபைல். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பென்ட்ரைவில் காப்பி பண்ணி போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே என்ன பண்ணலாம், உங்களுடைய இதில் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, வி ஜஸ்ட் கிரியேட்டட் ஒன்லி தி ஆடியோ தான். ஆடியோ ஸ்டைலில் க்ரியேட் பண்ணிட்டோம். அப்போனா என்ன அர்த்தம், ரிதம் செக்ஷன் மட்டும் தான் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் இதுக்கு வந்து நம்ம பார்ட்ஸ் பை பார்ட்ஸ் பண்ணணும். பேஸ் வைக்கணும், லைக் கார்ட் 1, கார்ட் 2, பேட், ஃப்ரேஸ் 1, ஃப்ரேஸ் 2, அப்புறம் ரிதம் 1, ரிதம் 2 இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டைலில் போங்க. ஸ்டைலில் போய்ட்டு யூஎஸ்பியில் இப்போ நான் பாரு 6/8 டேப் காட்டுதுங்களா. இப்போது இதுங்க வந்து ஸோ இதுக்கான ஃபில்.
ஸோ ஓகே, இப்போ இன்னொரு விஷயத்தை இங்கே நான் காமிக்கிறேன். ஸோ டெம்போ நீங்கள் பண்ணும்போது இங்கே பாருங்கள், டெம்போ 140 நம்ம எங்கே க்ரியேட் பண்ணுமோ அந்த டெம்போ இங்கே காமிக்குதுங்களா. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இங்கே தான் இருக்குது. டெம்போ உங்களால் 225 வரைக்கும் தான் போக முடியுன்றது தான், சரிங்களா. இப்போ இன்கேஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை ஹையர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 225க்கு மேலே நான் புஷ் பண்ணேன்னா ஸ்டைல் ஒர்க் ஆகாது, சரிங்களா. ஸோ ஆடியோ ஸ்டைல் அட்வான்டேஜஸ் இருக்குது, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதனால் டெம்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த மார்ஜின் பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் எவ்வளோன்றது அது காமிக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதில் இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஸ்டைலுன்றது இந்த ரிதம் செக்ஷன்ஸில் பாருங்கள். ஸோ இதில் இங்கே தான் இது கண்ட்ரோலில் இருக்கும், சரிங்களா. ஸோ இதை நீங்கள் வால்யூம் பண்ணலாம். ஸோ ஆடியோ ஸ்டைலுன்றது இந்த இதில் தான் கண்ட்ரோல்டில் இருக்கும். ஸோ ரிதம் 1 ரிதம் 2 நம்ம வேணும்னா எக்ஸ்டர்னாக நம்ம என்ன பண்ணால் பாயிண்ட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இப்போ இது தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து நம்ம பேஸ்லாம் வைக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து எதுவுமே இல்லை, புரியுதுங்களா. இப்போ ஜஸ்ட் இது மட்டும்தான் ப்ளே ஆகிட்டு, பேஸ்லாம் எதுவும் ஆன் ஆகலை. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் ஒரே ஒரு செக்ஷனுக்கு மட்டும் நான் செய்கிறேன். ஸோ அது ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு நான் செய்கிறேன். ஸோ ஓகே, இப்போ ஸ்டைல் க்ரியேட்டரை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ டெம்போ 140 வச்சுக்கலாம். சரி, இப்போ இதில் ரெக்கார்டிங் போங்க. இப்போ ரெக்கார்டிங்கில் இப்போ ஒன்று நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஆடியோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆனில் இருக்குது பாருங்கள். ஆடியோ ஸ்டைல் நம்ம எதுவுமே கண்ட்ரோல் மாற்ற முடியாது, சரிங்களா. இப்போ பேஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேஸ் மட்டும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் இது வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பேஸ் டோன் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஏதாவது ஒன்று பிக் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இப்படி ஒரு ட்ராக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ணும் பொழுது பி கேர்ஃபுல், பிகாஸ் சி மேஜர் அந்த ஐடியாவில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். நமக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்கேலை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த க்ரியேஷன் பண்ணிங்கன்னா அது நீங்கள் கார்டு வாசிக்கும் போது இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் எப்பயுமே சி மேஜரை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் வேறு ஒரு கார்டில் பண்ணணுன்னா உள்ளே போய்ட்டு எடிட்டிங் ஒன்று பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ அதனால் அதை நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம், சிம்பிளாக ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கார்ட் செக்ஷன் இருக்குது, நான் ஜஸ்ட் பியானோலேயே கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணணும். ஈவன் இதில் நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு சம்டைம் சின்னதாக ஒரு டைமிங் மிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் சேனல் எடிட்டுக்கு போயிட்டு குவான்டைஸ் போங்க. ஸோ இது ட்ரிப்லெட்ஸில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ட்ரிப்லெட் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவிங் கொடுங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ணும்போது சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த .aws ஃபைல் வந்து அந்த ஓகே இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஏ மட்டும் கவனிங்க, ரைட். இப்போ நான் பேஸ் கொடுத்தேன்ல, இப்போ அந்த அக்கம்பெனி ஆன் கொடுத்துட்டு கவனி. ஸோ இப்படி நீங்கள் ஒரு அந்த பார்ட்டையுமே நீங்கள் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் சொல்கிறது, லைக் இட்ஸ் நாட் ஈஸி ஒர்க் அகெயின். ஸோ அங்கேருந்து ஆடியோ ஃப்ரேசர் ஒர்க் முடிஞ்சிருது, ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இங்கே வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும், இல்லைனா யூ ஜஸ்ட் கேன் அசம்பிள். ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் திங் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கான ஃபைல்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது நீங்களே ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ், உங்களுக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சுதா, இல்லை ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் நடக்குதான்றதை பாருங்கள். இது ஒருவேளை உங்களுக்கு ஸ்டுடியோ ஒர்க் பண்ண தெரியலன்னா இந்த ஃபைலையாச்சும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு உங்களோட யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க. ஸோ ஃபைல் நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை தரேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டுடியோவில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை அதை உள்ளே போட்டு நீங்களே எடிட் பண்ணி ஒரு ஃபைலை லூப் க்ரியேட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை பண்ணும்பொழுது ரொம்ப யோசித்து செய்கிறது. இந்த மினிஸ்ட்ரி ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இதிலேருந்து லேர்ன் பண்ணி நான் எப்படி செய்கிறேன்றதை என்னை மீறியும் நிறைய பேர் நீங்கள் நல்லா தான் செய்ய முடியும். ஸோ அப்படி நீங்கள் செய்கிறது அது கிறிஸ்டியன் சர்ச்சஸ்க்கு நிறைய மினிஸ்ட்ரிக்கு அது தேவைப்படும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே செய்யுங்க. இதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. நான் ஒரு பார்ட்ஸாக நான் வேறு சில விஷயங்களும் இதை கூட ஆட் பண்ணி நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வீடியோ இந்த டியூட்டோரியல் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்காக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேங்க்யூ.